அவர் தண்ணி அடிக்காமல் இருந்திருந்தா அவர் உடம்பை பார்த்துருந்தா இன்றைக்கி அவர் நிலைமை எங்கேயோ வேறு. நிறையா அவர் இறந்துட்டார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. GT Holidays, South India's #1 travel brand. விருப்பமே இல்லாமல் தான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா கட்டினாங்க. இப்போயும் போட்டால் உட்காந்து அம்மா பார்ப்பாங்க அப்படின்னா எந்த மூவி அது? பெரிய மருது. அதில் எங்கள் அப்பா செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவர் எதுலையாச்சும் மனநொந்து போகிறப்ப விஜயகாந்த் சார் அங்கே எங்கேயாச்சும் கூட்டுவா, அவனை பார்க்கணும், அவனுக்கு ஏதாச்சும் பண உதவி வேணுமா, அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, யார் மேலே அந்த ஆதங்கம் இருக்கா அவங்களுக்கு? இப்போ கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் காப்பாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கா? நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன், நீ தான் உன்னைய பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், எல்லோரும் கை கொடுத்து போக மாட்டாங்க, உன்கிட்ட பணம் இருந்தாலும் உன் விருப்பப்பட்டவங்களும் உனக்கு தேடி வருவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு ஆதரவும், நான் இறந்த இந்த ஆதரவும் உனக்கு இல்லை. அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணாருங்கிறீங்க, சென்னையில் வீடெல்லாம் இருந்துச்சுங்கிறீங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களா? நிறையா அவர் இறந்துட்டாருங்க. சென்னையில் யாருமே இல்லை. அப்பா இறந்தவொடனே மதுரையில் தங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே இப்போ கம்ப்ளீட்டாக சென்னையில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை. இந்த அரசியல் அவருக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேல சேர்ந்தார். அம்மா இந்த லிவர் ஃபெயிலியரில் நிறைய விஷயத்தில் கொடுத்து உதவிருக்காங்க. ஸோ அந்த லிவர் ஃபெயிலியர்னால தான் அப்பாவோட அவர் தண்ணி அடிக்காமல் இருந்திருந்தா அவர் உடம்பை பார்த்துருந்தா இன்றைக்கி அவர் நிலைமை எங்கேயோ வேறு. எங்கள் அப்பா தேடி போக மாட்டார். லவ்வும் சரி கல்யாணமும் சரி தேடி போகல, தேடி தான் வந்துச்சு. எங்கள் அப்பா ஏகப்பட்ட பேர் லவ் பண்ணாங்க. பட் எங்கள் அப்பா விலகி போயிருக்கு. எங்கள் அம்மா சொல்லப்போன ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பெரிய மனுஷன் தன்மையில் எங்கள் அம்மா இல்லை. ஒரு குழந்தை மாதிரி எங்கள் அம்மா. இப்போ நீங்களும் அப்பாவுக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அப்பாவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே சினிமா வந்துட்டாரா, எப்படி அது? இல்லை, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே வந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு தன்னோட மாமா பொண்ணை தான், பாட்டியோட தம்பி. ஓ சரி. அவரோட கடைசி பொண்ணை தான் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா விருப்பமே இல்லாமல் தான் எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா கட்டினார். பட்டு எங்கள் சொந்தக்காரங்க எடுத்துக்கிட்டால் திறமை இருக்கோ இல்லையோ, ஆனால் ரொம்ப பொறாமப்படுவாங்க. அவர் பயங்கரமாக வாழ்ந்தார். அப்பா அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருந்துருப்பாரு. எவ்வளோ பிஸியாக இருந்தார். நீங்கள் கூடவே இருந்திருப்பீங்க, எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துருந்துருப்பீங்க. இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தார். எந்நேரம் ஷூட்டிங்கு, இல்லைன்னா இங்கே பாலிட்டிக்ஸ், அரசியல் அந்த மாதிரிலாம் போயிடுவார். வீட்டில் இருக்கவே மாட்டார். அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணார். அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏஜெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நிறையா ஏழைங்களுக்கு, பண வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் படிக்க வச்சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அப்பா. அப்படிங்கிறப்ப அவ்வளோ அப்பாவோட வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருந்தது அங்கே இருக்கிறப்ப, சென்னையில் இருக்கிறப்ப? பச்சை பசிருன்னு இருந்துச்சு. ஓகே. ஆமாம், எல்லாருக்குமே எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவர் அடுத்த புருஸ்லி. இன்னும் நிறையா சொல்லலாம். அவர் ஜிம்னாஸ்டிக் நல்லா பண்ணுவார், கராத்தே எல்லாமே நல்லா, சிலம்பாட்டம் எல்லாமே நல்லா பண்ணுவார். ஸோ அப்பாவுக்கு நிறைய ஹிட்டான பாடல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு மண்வாசனை படத்துலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு. அப்புறம் கிழக்கு சிம்மையிலே மானூட் மந்தையில் பாட்டுலாம் அந்த சாங்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? அப்பா அம்மா அவங்களாம் சேர்ந்து பார்த்த படங்கள், அது அப்பாவோட படங்கள்லாம் என்ன? அப்படிலாம் என்ன ரசிச்சு பார்த்துருக்கீங்க நீங்கள்? நான் எங்கள் அப்பா படம் சிட்டிசன் படம் தான் தியேட்டரில் பார்த்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி பெரிய இடத்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தேன். ஸோ பிடிச்ச படம் பாட்டெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு தேட்டரில் போய் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்களே. ஸோ அம்மாவுக்கு பிடிச்ச படமோ இல்லை சீன்ஸோ, ஏதோ ஒரு படத்தில் ஒரு சீன்ஸோ இப்போயும் போட்டால் உட்காந்து அம்மா பார்ப்பாங்க அப்படின்னா எந்த மூவி அது? எங்கள் அப்பா, நானே எங்கள் அம்மா ஒரு படம் பார்த்தோம். அதான் பெரிய மருது. அதில் எங்கள் அப்பா செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார். விஜயகாந்த் சார் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். யாரை பற்றி அதிகமாக அப்பா பேசுவார் வீட்டில்? ஏன்னா இவ்வளோ டேரக்டர்ஸோட பழகி இருக்கிறாங்க, இவ்வளோ டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப யாரை பற்றி அதிகமாக பேசுவாங்க அப்பா? பாரதிராஜா பற்றி தான் அதிகமாக. ஓகே. அது தான் பாரதிராஜா சார் பற்றி என்னெல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னே தெரில. எங்கள் அப்பானா அவருக்கு அவ்வளோ உயிர். அவர் எங்கள் அப்பா சாதாரணமாக பார்க்கல. அவரோட அப்பா மாதிரி,
அவரோட பையன் மாதிரி. அவர் மனசுக்கு ரொம்ப நாள் வந்து அவர் எதுலையாச்சும் மனநொந்து போகிறப்ப அங்கே எங்கேயாச்சும் கூட்டு வா, அவனை பார்க்கணும், அவனுக்கு ஏதாச்சும் பண உதவி வேணுமா, அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கிறாரா பாரதிராஜா சார்? ஓ, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓ, ஓகே. நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருந்துருக்கீங்களா வேணாம், நீங்களே சொன்னீங்க அப்பாவுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் இது மட்டும்தான், அது இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி அப்பா வந்து வேறு மாதிரி இருந்திருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா அப்பா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லியிருக்கீங்களா, இல்லை அம்மா சொல்லியிருந்துருக்காங்களா? இல்லை, நான் தண்ணிலாம் அடிக்க வேணும்னு சொல்லலை, எதாக இருந்தாலும் லிமிட்டு தான். அவர் தண்ணி அடிக்காமல் இருந்திருந்தா, அவர் உடம்பை பார்த்துருந்தா இன்றைக்கி அவர் நிலைமை எங்கேயோ வேறு. அதாவது வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம தான் வாய்ப்பு கேட்கணும். ஒரு படத்துக்கு வாய்ப்புன்னு நம்ம தான் கேட்கணும். எங்கள் அப்பா வந்து தேடி போக மாட்டார், தேடி தான் வரணும். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து லவ்வும் சரி கல்யாணமும் சரி தேடி போகல, தேடி தான் வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஏகப்பட்ட பேர் லவ் பண்ணாங்க, பட் எங்கள் அப்பா வந்து விலகி போயிருக்கு. ஸோ சாரோட கல்யாண ஃபோட்டோ வந்து காமிச்சிட்ருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வித்தவுட் மேக்கப்பே வந்து அவர் பயங்கரமாக இருக்கிறாரு இல்லையா அந்த ஃபோட்டோஸ்லலாம். இந்த கல்யாணம் எங்கே நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்தாங்க ஆக்சுவலி இந்த கல்யாணத்துக்கு? இது வந்து மதுரையில் தான் நடந்துச்சு. மதுரையில் தான் நடந்துச்சு. யாரெல்லாம் வந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு? அப்போ பாரதிராஜ் சார் வந்திருக்காரு, ராமராஜன் சார் வந்திருக்காரு, ரஜினிகாந்த் சாரோட ஒய்ஃபு. ஓகே. விஜயகாந்த் பெரியப்பா வந்தார். ஓ. அதுக்கப்புறம் ராதா ரவி பெரியப்பா. ஓகே. எல்லாருமே வந்தாங்க. ஸோ இது வந்து சென்னை வீடு இல்லையா? ஆமாம். இப்போ இந்த வீடுலாம் இருக்குங்களா? இந்த வீடு இப்போ இல்லை, இப்போ இந்த வீடு சொந்த வீடு. இப்போ இந்த வீடு அந்த வீடை இடிச்சு இன்னொரு இடம் கட்டிட்டாங்க, இன்னொரு வீடு கட்டிட்டாங்க. இல்லை, இப்போ இந்த வீடு உங்களோடது இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அந்த வீடு நாங்கள் காலி பண்ணிட்டு வித்துட்டு வந்துட்டோம். ஓ, இப்போ சென்னையில் எதுவும் இல்லை? ஆமாம், சென்னை. இங்கே வந்துட்டீங்க மதுரையில். மதுரை வந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்கீங்க. ஓ. ஸோ அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணாருங்கிறீங்க, சென்னையில் வீடெல்லாம் இருந்துச்சுங்கிறீங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டிங்களா? சென்னையில் வந்து வீடு இருந்துச்சு, அதை வித்துட்டு வந்து மதுரையில் வந்து வீடு வாங்கிட்டோம். அதை வித்துட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டீங்க. ஏன் இங்கே கம்ப்ளீட்டாக வந்து செட்டில் ஆகிட்டீங்க நீங்கள்? இல்லை, சென்னையில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக மதுரையில் தான் இருக்காங்க, சென்னையில் வந்து யாருமே இல்லை. சரி, எங்கள் அப்பா இறந்தோடனே மதுரையில் தங்கிடலாம்னு சொல்லிட்டு. ஓ, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தீங்க? ஆமாம், இறந்ததுக்கப்புறம். அது வரைக்கும் சென்னையில் தான் இருந்தாங்க? சென்னையில் தான் இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப மதுரையில் இங்கே அரவிந்த மீரா ஸ்கூலில் படித்தேன். ஓ, அங்கே இப்போ கம்ப்ளீட்டாக சென்னையில் உங்களுக்கு அந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டீங்க? ஆமாம். ஸோ இதை தவிர நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும்ல. இப்போ உங்ககிட்ட வந்து இவ்வளோ நாளாக வந்துட்டு அப்பா வந்து படத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும் அப்பா கிட்ட, அதெல்லாம் இப்போ இருக்கா உங்களுக்கு? இல்லை, நிறையா அவர் வந்து இழந்துட்டாருங்க, நிறையா அவர் இழந்துட்டாரு. ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி பிக்சர் இல்லை இது? ஆமாம். இது எப்போ எடுத்தது தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எடுத்தது, 1988 எடுத்தது. ஓகே. ஆக்சுவலி என்னென்னா நிறைய கட்சிகள் அப்பா ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஸோ 3 கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்க தலைவர்கள் பற்றி பேசியிருந்திருப்பார் உங்ககிட்ட. கட்சி ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது அப்பாவுக்கு. அப்போ மாறி போனதுக்கப்புறம் இந்த கட்சி பற்றிலாம் பேசியிருப்பாங்க. இந்த அரசியல் அவருக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸில் இருக்கிறப்ப எம்ஜிஆர் வந்து நிறையா லெவலில் அவருக்கு வந்து கொடுத்த உதவி இருக்கு, பக்கபலமாக இருந்திருக்கு அது. அதுக்கப்புறம் டிஎம்கே கட்சியில் இருக்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து கருணாநிதி ஐயா வந்து நிறைய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கூடயே வச்சுருந்தார், பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கட்டத்தில் ஏடிஎம்கேல சேர்ந்தார். அம்மா வந்து அவருக்கு வந்து இந்த லிவர் ஃபெயிலியரில் நிறைய விஷயத்தில் கொடுத்து உதவி இருக்காங்க. ஸோ அந்த லிவர் ஃபெயிலியர்னால தான் அப்பாவோட இதாச்சு. எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஆக்சுவலாக? அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அப்போலோ, சென்னை அப்போலோவில். ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட் போச்சு அப்பாவுக்கு? அது வந்து ஒரு 5 வருஷமாகவே ட்ரீட்மெண்ட். 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் இருந்தது. அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து லிவரில் ஒரு கோளாறு இருந்துச்சு அவருக்கு. ஸோ இது வந்து அந்த குடிப்பழக்கம்னால ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது அப்போ? இல்லை, குடிப்பழக்கம் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதாக இருந்தாலும் லைட்டாக ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ உங்களோட எய்ம் என்ன அடுத்தது? நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. எனக்கு வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. நான் ஹிந்தி படத்துலலாம் நடிக்கணும் ரொம்ப ஆசை. நிறைய ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் ஒன்று ஆரம்பிக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் லாயர் படிக்கணும் ரொம்ப ஆசை. நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன், நீ தான் உன்னைய பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், எல்லோரும் கை கொடுத்து போக மாட்டாங்க, உன்கிட்ட பணம் இருந்தாலும் உன் விருப்பப்பட்டவங்களே உனக்கு தேடி வருவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு ஆதரவும், நான் இறந்த இந்த ஆதரவும் உனக்கு இல்லை, உன்னை நீ பார்த்துக்கோ, படிப்பு கேரியர் உன் படிப்பு தான் கடைசி வரைக்கும் உனக்கு வரும், நீ நீ எப்படி இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு வரப்போகிறவளும் வருவார் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யாருமே ஏதாவது ஆதங்கம் இருக்கா, அப்பா கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் காப்பாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கா? ஏன்னா இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, ஒரு பழக்கம்னால நிறையா சொத்துக்களை இழந்துருக்கிறாருங்கிறப்ப யார் மேலே அது ஆதங்கம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அவர் தன்னை பற்றி யோசிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்சம் பயங்கரம் முரட்டுத்தனமானவர், ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப நல்லவர். ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டமாக சினிமா துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை இல்லைங்களா? ஆமாம். ஓகே. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க உங்களை? இல்லை, எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல. எங்கள் அம்மா சொல்லப்போன ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பெரிய மனுஷன் தன்மையில் எங்கள் அம்மா இல்லை, ஒரு குழந்தை மாதிரி எங்கள் அம்மா. சொல்லப்போனால் எங்கள் அம்மா நான் மகனாக பிறந்ததோட நான் தான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா மாதிரி. ஓகே. ஆமாம். ஸோ இப்போ அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ உங்கள் ஆசையும் கனவும் நிறைவேறதுக்கு வேணூர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star TV and Hotstar. GT Holidays, South India's #1 travel brand.